குழந்தைகளா, டைம் ஆச்சு. நீங்கெல்லாம் பார்க்க போலியா? அப்புறம் இருட்டிருண்டா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போவோம். அம்மா சொல்றதும் கரெக்டு தான். பாய்மா, நாங்க பார்க் போயிட்டு வரோம். குழந்தைங்க எல்லாம் பார்க்க போயிட்டாங்க. நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அங்கங்க பொருளை போட்டு போயிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல துணியெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போடணும். எங்கெங்கே போட்டு வச்சுருக்காங்களோ துணியெல்லாம் எடுத்து முதல்ல போடுவோம். நேகா துணி ரொம்ப அழுக்க பண்ணி வச்சுருக்கா. எப்படி தான் இந்த மிஷின் துவைக்க போகுதோ. ஒவ்வொன்றா போட்டாச்சு. இப்போ நல்லா டிட்டர்ஜென்ட் போட்டு நம்ம லிக்விட் போட்டு ஊற வச்சு தான் துவைக்கணும் போல். குழந்தைங்க துணி அவ்வளோ அழுக்காக இருக்குது. சரி, இப்போ மூடிட்டு நம்ம டியூப் ஓவர்ஃப்ளோவை எடுத்து வெளியே விட்டுட்டு நம்ம போய் மற்ற வேலையை பார்க்கலாம். வாஷிங் மிஷின் இல்லைன்னா நம்ம கதை அவ்வளோதான் போல். இந்த குழந்தைங்க துணியை துவைச்சே கை நமக்கு வம்பா போயிடும். சரி, நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். வீட்டு க்ளீன் பண்ணலாம். துணியெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்காங்களே இந்த குழந்தைங்க. பிள்ளைங்களோட ஷூ கூட இப்படி கிடக்குதே. சரி, இதை எடுத்து நம்ம ஸ்டாண்டில் வைக்கலாம். ஷூ எடுத்து வைப்போம். துணியெல்லாம் எடுத்து மடித்து நம்ம பீரோவில் வைக்கிறதா நம்ம வேலை. சரி, இதோட நம்ம வேலையை பார்த்துட்டு அப்புறம் என்ன அடுத்த வேலை ஏதாவது இருந்தால் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். குழந்தைங்க வரக்குள்ளே வேலையை முடித்தாதான் நான் டின்னர் பண்ண முடியும். துணியை மடித்து வைக்கிறத விட நம்ம ஹேங்கரில் போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, ஹேங்கர்லேயே போட்டுருவோம். இது என்ன பார்க்க புதுசாக இருக்குது? நம்ம பிள்ளைங்க நம்மளுக்காக வாங்கி வச்சுருக்க சர்ப்ரைஸ் எதுவுமா இது? இது பார்க்க ரசமலாய் மாதிரில இருக்குது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கே. சரி, எடுத்து சாப்பிட்டு தான் பார்க்கலாமே. நமக்கு தான் ரசமலாய்னா ரொம்ப பிடிக்குமே. வாவ், சூப்பராக இருக்கே, கலர்ஃபுல்லாக பார்க்கவே. அம்மா சாப்பிடாதீங்க, அது நாங்க கிளேல செஞ்ச ப்ராஜெக்ட்மா. நல்ல வேலைம்மா நீங்க அதை சாப்பிடல. நல்ல வேலை, அதுக்குள்ள நான் வந்துட்டேன். என்னது இது ப்ராஜெக்டா? அதுவும் கிளேல செஞ்ச ப்ராஜெக்டா? சூப்பரா கலர் பர்ஃபெக்டா பண்ணிருக்கியம்மா. நிஜமாவே நல்லா இருக்கு. நான் நிஜம் ரசமலாய் நினைச்சு சாப்பிட போயிட்டேன்டா. நல்ல வேலைம்மா நீங்க சாப்பிடல. நான் அதுக்கு தகுந்தாப்புல 2 கலரும் மிக்ஸ் பண்ணி பண்ணம்மா இந்த ரசமலாய. நிஜமான ரசமலாய மாதிரி இருக்குல்லம்மா கலரு. எம்மையா இருக்குடா. நாளைக்கு உனக்கு ப்ராஜெக்ட்ல உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுது பாரு. இதை வெளியே வைக்காத, யாரும் ரசமலாய்ன்னு சொல்லி சாப்பிட்டுருவாங்கடா. தேங்க்யூம்மா. ரசமலாய் மட்டும்தான் பண்ணிருக்கியாமா? வேற எதுவும் பண்ணிருக்கியா? அம்மா, நான் நிறைய பண்ணிருக்கேம்மா. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு பார்க்கலாம். இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுட்டுமா. இது தோசை, இது வடை சாம்பார், இது செட்டிநாடு சிக்கன், இது இட்லி சட்னி சாம்பார். எல்லாமே அழகா இருக்குல்லம்மா. இந்த செட்டிநாடு சிக்கன் பார்க்கவே இது ரியாலிட்டியா இருக்குல்லம்மா. அப்புறம் இதெல்லாம் வெஸ்ட் பெங்காலுக்குள்ளதுமா. இது ஃபிஷ் ஃப்ரை, இது சம் ரசகுல்லா, இது ரசகுல்லா, இது ரசமலாய். மா, ஃபிஷ் ஃப்ரை பாருங்கம்மா எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு. சூப்பரா பண்ணிருக்க தங்கம். உனக்கு தான் ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்க போகுது. வேணா பாரு, அம்மா சொல்றது ட்ரூவா நடக்கும். தேங்க்யூம்மா.